Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by EduQuest Digital Marketing Masters Class. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி டாப் டு பாட்டம் நமக்கு டீச் பண்ணுற ஒரே அகாடமி EduQuest. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 11th Maths 6 Relations and Functionsல 5th sum பார்க்கலாம். On the set of natural numbers, let R be the relation defined by A relates B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive, equivalence. நமக்கு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு செட். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது 1 2 3 ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3. நம்ம ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஆர் ஈக்குவல் டு ஏ ரிலேட்ஸ் பி இஃப் 2A + 3B ஈக்குவல் டு 30. இப்போ இதில் நம்ம பேர்ஸ் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா ஏ அண்ட் பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போது ஏ அண்ட் பியோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கிவன் எடுத்து எழுதிக்கலாம். 2A + 3B ஈக்குவல் டு 30. அப்போது 3B அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த 2A இந்த பக்கம் போகும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30 - 2A. அப்போ B நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஃபைண்ட் அவுட் பண்ணால் 30 - 2A டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பியோட பி என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஏக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு நம்ம வேல்யூ கொடுக்க பியோட வேல்யூஸ் என்னவோ அது நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போது ஏக்கு நம்ம 1 அப்படின்னு வேல்யூ கொடுத்தோம்னாக்கா இப்போ 30 - 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? இங்கே ஏ கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏக்கு என்ன வேல்யூ? நமக்கு 1ன்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ 1ன்னு கொடுக்கும்போது 30 - 2 அப்படின்னு கிடைக்கும் டிவைட் பை 3. அப்போது 30லேருந்து நம்ம 2வை வந்து மைனஸ் பண்ணோம்னாக்கா 28. அப்போ 28/3. இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போது டிஜிட்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது அப்படின்னாக்கா இதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நேச்சுரல் நம்பரில் நமக்கு டிஜிட்ஸில் வேல்யூ வராது. அப்போது ஏக்கு 1ன்னு கொடுக்கும் போது ஃப்ராக்ஷனல் வேல்யூ தான் நமக்கு வரும். ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. 9 point something வரும், அதனால் இது வராது. அதே மாதிரி தான் நம்ம 2 கொடுத்தாலும் நமக்கு வராது. இன்கேஸ் ஏ ஈக்குவல் டு நம்ம 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுக்கும் போது தான் நமக்கு பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 8 அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் நம்பராக கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. லைக் தட் ஏ ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு பியோட வேல்யூ 6ன்னும், ஏ ஈக்குவல் டு 9ன்னும் கொடுத்தா பி ஈக்குவல் டு 4ன்னும், ஏ ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம பியோட வேல்யூ 2ன்னும் நமக்கு கிடைக்கும். அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற செட் ஆஃப் பேர்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 3, 8, 6, 9, 4, 12, 2. அதாவது ஏக்கு 3ன்னு கொடுக்கும்போது 8னும், 6ன்னு கொடுக்கும்போது 6ன்னும், 9 அப்படின்னு கொடுக்கும்போது 4னும், 12 அப்படின்னு கொடுக்கும்போது 2ன்னும் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்கேஸ் நான் ஏக்கு இதுக்கு மேலே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூலாம் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா 3, 6, 9, 12, அதாவது 3ஓட மடங்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கா? இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஏக்கு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா பியோட வேல்யூவும் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு? 8, 6, 4, 2, அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு மேலே நான் கொடுத்தேன் அப்படின்னாக்கா வேல்யூஸ் எப்படி போகும் அப்படின்னாக்கா நெகட்டிவில் போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேஸை நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்தது கிடைச்சா நமக்கு 0 மைனஸ். இப்போ அது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கா? நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ நம்மளுக்கு இதுக்கு மேலே கொடுத்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக 0 அதுக்கப்புறம் மைனஸில் போகும். நம்மளுக்கு இதில் நேச்சுரல் நம்பரில் இல்லாததுனால நம்ம இதுக்கு மேலே நம்ம பேர்ஸை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 பேர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிவன் ரிலேஷன் என்னன்னு கிடச்சிருச்சு. இந்த 4 பேர் தான்.
இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன், சிமெட்ரிக் கண்டிஷன், ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அதுலேருந்து ஈக்குவலன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ் எடுத்தோம்னா ஏ ரிலேட்ஸ் ஏ. அப்போ ஏ கமா ஏன்னே எடுக்கிறோம் இல்லையா? ஏ கமா ஏ இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்படி பார்த்தா இப்போ 3 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 3ஏ கிடைக்கணும். இப்போ 3,3ன்னு இருக்கணும், பட் இல்லை. அப்போ 6,6ன்னு எங்கே 6,6 இருக்குது. 9,9னே இருக்கணும், பட் 9,9 நம்மளுக்கு இல்லை. 12ன்னு இருக்குனாக்கா 12,12ன்னு எடுக்கணும், பட் இங்கே 12,2 தான் இருக்குது. அப்போ 12,12 இல்லை. அப்போது 3,3, 9,9, 12,12 இந்த 3 பேரும் இதில் இருந்திருந்தது அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது 3 இந்த ஆரில் இல்லை. ஸோ ஆர் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி தான் சிமெட்ரிக் கண்டிஷன் பார்ப்போம். இப்போ ஏ ரிலேட்ஸ் பின்னாக்கா நமக்கு பி ரிலேட்ஸ் ஏ அப்படின்னு காமிக்கணும். அப்போது 3,8 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் ஒரு பேர். ஏன்னா நம்மளோட பேர் என்ன 3,8, 6,6, 9,4, 12,2 இருக்குது. ஓகே, அப்போ 3,8 நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 8,3ங்கிறது நமக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா அந்த பேர் இதில் இருக்கணும். 8,3 இந்த பேரில் இருக்கா? இல்லை. 6,6ன்னு எடுத்தால் 6,6 இருக்கும். ஓகே, இது வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாக்கி மீதி இருக்க 3 பேருமே பாருங்கள் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமானாக்கா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போது 3,8ங்கும் போது 8,3ங்கிறது அதில் இல்லை, மற்ற பேரும் அதில் இல்லை. அதனால் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். லைக் தட். அதே மாதிரியே தான் ஏ ரிலேட்ஸ் பி, பி ரிலேட்ஸ் சிங்கும் போது ஏ ரிலேட்ஸ் சி அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ இங்கே 2 பேருமே இதுக்குள்ளேயும் இல்லை இதுலேயும் இல்லை. அப்போ ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். அப்போது ஈக்குவலன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் வேணும். இந்த ரிஃப்ளெக்சிவும் நாட் சாட்டிஸ்ஃபை அண்ட் சிமெட்ரிக்குக்கும் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. தேர்ஃபோர் என்னாகும்? ஆர் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ ஆர் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்க முடியாது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.